அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க படிப்பில் நல்லபடியாக முன்னேறவும், அதே போல் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எல்லா விதமான மேற்படிப்புகளுக்கும் வைக்கிறாங்க இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே அவங்க நல்லபடியாக எழுதி டாப் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேங்க. அனைவரும் இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு நாள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். அதனால் இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியே இருக்காது. அதாவது வீட்டில் படிப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் போயிட்டு எழுதுறதெல்லாம் மறந்துடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கேட்டோம்னா கூட அவங்க என்ன படித்தாங்களோ அதை மறந்துடுவாங்க. கவனக்குறைவாக இருப்பாங்க. இதுபோல் கல்வி தொடர்பான எந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை சாதாரணமாக இந்த எக்ஸாமில் இப்போது ஸ்கூல் படிக்கிற பசங்கள் வாங்க பாருங்கள், அந்த மாதிரி எக்ஸாமில் அவங்க நல்லா மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், படிப்பு ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும், கடமைக்குன்னு படிக்காமல் இப்படின்னு எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்று ஜனவரி மாதத்தின் 23ஆம் தேதி, தை மாதத்தின் 9ஆம் தேதி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு வளர்பிறை பஞ்சமி திதியானது இருக்குது. இது மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதி மாதிரி கிடையாதுங்க. இப்போ நமக்கு 19ஆம் தேதியில் தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் ஷாமலா நவராத்திரி நாட்கள் நடந்துட்டுருக்குது. இந்த ஷாமலா நவராத்திரி அப்படிங்கிறது சரஸ்வதி தாயார் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட நவராத்திரி நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம பொதுவாக புரட்டாசி மாதத்தில் அந்த ஒரு கடைசி நாளில் சரஸ்வதி பூஜை விஜயதசமியெல்லாம் கொண்டாடுவோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது. இது 9 நாட்களுமே சரஸ்வதி தாயார் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதில் இந்த பஞ்சமி, அதாவது இன்றைய வளர்பிறை பஞ்சமி இருக்கு இல்லையா, இதை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வசந்த பஞ்சமியில் தான் சரஸ்வதி தாயார் அவதரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கல்வி கடவுளான சரஸ்வதி தேவி அவதரித்த இந்த நாளில் நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா நான் மேலே சொன்ன எல்லாமே நடக்கும். அதாவது டல்லாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட டாப்பில் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கிற வயசானவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நிமிஷம் டைம் ஒதுக்கி நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இந்த நாள் முடியறதுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்கள வச்சு செஞ்சுருங்க, சரிங்களா? இது ஏன்னா அவங்க தான் செய்யணும். என்ன ரொம்ப சின்ன குழந்தையே இருக்குது, ஒரு ப்ரீகேஜி எல்கேஜியாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு பதிலாக நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு ஒரு 5-6 வயசு ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அவங்களே இந்த ஒரு விஷயத்தை எளிதாக செஞ்சிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்த உடனே முதல்ல முகம் கை கால்லாம் கழுவிக்க சொல்லிட்டு வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அதன் பிறகு ஒரு சிறு துண்டு பச்சைக்கற்பூரத்தை அவங்களுடைய இடது கையில் கொடுத்துருங்க, வலது கை கொண்டு மூட வச்சுருங்க. இப்போ அந்த நீங்கள் ஏற்றி வச்ச தீபம் இருக்குது இல்லையா, அந்த தீபத்தை பார்த்த மாதிரி ஒரு மந்திரம் நான் சொல்கிறேன். வெறும் ஒரே ஒரு வரி தான், ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இதை 27 முறை, அதிகபட்சமாக 108 முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அது நாமெல்லாம் 5 நிமிஷத்துலேயே சொல்லிடலாம். குழந்தைங்கும்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட ஆகலாம், சரிங்களா? இல்லைன்னா ஒரு 27 முறை நீங்கள் அவங்கள சொல்ல வைங்க. சரி, அந்த ஒரு வரி மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் ஐம் சரஸ்வதியை நமக, ஓம் ஐம் சரஸ்வதியை நமக, ஓம் ஐம் சரஸ்வதியை நமக. இதுதான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இது சொல்வதன் மூலமாக கல்வி, ஞானம், நினைவாற்றல் எல்லாமே அவங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் நினைவாற்றலுங்கும் போது அதான் நம்ம சொன்னேன் இல்லையா, படித்ததில் டக்கு டக்குன்னு மறக்கிறாங்கன்னு, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க படிப்பாங்க. மேலும் எல்லா விதமான கலைகள்லையும், அதாவது ஒவ்வொருத்தங்க பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் கற்றுக்குவாங்க, வீணை வாசிப்பாங்க, பியானோ வாசிப்பாங்க. இது மாதிரி எந்த கலைகளாக இருந்தாலும் அதுலேயும் அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஓம்
ஐம் சரஸ்வதி நமக அப்படிங்கிற இந்த ஒரு வரியை பச்சை கற்பூரத்தை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 27 முறை வந்துட்டு அவங்கள நீங்கள் சொல்ல வச்சுருங்க. இப்படி சொல்லி முடித்த பிறகு இந்த குழந்தைங்க யூஸ் பண்ண இந்த ஸ்கூல் பேக் இருக்குது இல்லையா, புத்தகப்பை, அதுக்குள்ளே இந்த பச்சை கற்பூரத்தை வந்து போட்டு வச்சுருங்க. காலேஜ் போகிற பசங்களுமே அவங்க புத்தகத்துக்குள்ளாரையோ அல்லது அவங்க காலேஜ் கொண்டு போகிற அந்த பேக்குள்ளேயோ வந்துட்டு இதை நீங்கள் போட்டு வச்சுருங்க. இது மட்டும் போதுமானது. பச்சை கற்பூரத்துக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு. இந்த மந்திரத்துக்கு அதை விட சக்தி வந்து உண்டு. ரெண்டும் இங்கே அற்புதமான நாளில் வந்து ஒருங்கிணைஞ்சிருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க இனி சூப்பராக வந்து மார்க் வாங்குவாங்க. அவங்க என்ன மேற்படிப்பு படிக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு அவங்க தகுதியானவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.